This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping off now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சமயம் ஒரு மனிதர் வந்து ஒரு ஜென் துறவியை வந்து பார்க்க போனாரு. எதுக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து அவரோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்ச உடனே, அந்த ஜென் துறவி வந்து சொல்லுவாரு, "நீ சொன்னதுலேருந்து நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அது என்னது அப்படின்னா, உன்னோட வாழ்க்கையில வந்து நீ எந்த விஷயத்தையுமே பொறுமையாவே செய்ய மாட்ற. அதனால தான் உனக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா ஆகாம போயிருது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாரு. சொன்ன உடனே, அதுக்கு வந்து உனக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உனக்கு ஒரு கதை சொல்றேன்ப்பா. அத வந்து நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து சொல்லுவாரு. என்ன கதை அப்படின்னா, முன்னொரு காலத்துல ஒரு அரசர் வந்து ஒருத்தர் வந்து இருந்தாரு. அந்த அரசர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எப்பயுமே போருக்கு போம்போது, வேட்டைக்கு போம்போது, ஆ தனியா தான் போவாரு. படை வீரர்கள் வந்து திரட்டிக்கிட்டு வந்து போமாட்டாரு. தனியாவே போய் ஜெயிச்சுட்டு வருவாரு, வேட்டைக்கு போவாரு. அதே போல டெய்லி வந்து போயிட்டே இருப்பாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள வந்து வேட்டைக்கு வந்து போயிருக்காரு. அப்படி போகும்போது ரொம்ப இருட்டாயிருச்சு. திருப்பி வர்றதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு வழி தெரியல. எப்படி திருப்பி போறது அப்படின்னு. அதனால அங்க தூரத்துல பார்க்கும்போது காட்டுக்குள்ள வந்து ஒரு குடிசையில லைட் எரிஞ்சுகிட்டு இருந்திருக்கு. ஒரு விளக்கு மாரி எரிஞ்சுகிட்டு இருந்திருக்கு. அப்ப அத பார்த்துட்டு சரி அத நோக்கி போயிருக்காரு. போயிட்டு அந்த குடிசையில பார்த்தா ஒரு வயசான ஒரு பாட்டி மட்டும் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட போய் சொல்றாங்க. இவர் வந்து சொல்றாரு, "இந்த மாரி நான் காட்டுக்கு வேட்டைக்கு வந்தேன். எனக்கு வந்து திருப்பி போறதுக்கு வழி தெரியல. இருட்டாயிருச்சு. பகல்ல தான் போக முடியும். நான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் உங்ககிட்ட வந்து தங்கிக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டதுக்கு அந்த பாட்டியுமே, சரிப்பா தங்கிக்கோங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா, அந்த பாட்டிக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து மன்னர் தான் அப்படின்னு தெரியாது. ஏன்னா, படை வீரருக்குரிய ட்ரெஸ்ஸ வந்து போட்டிருக்கனால, படை வீரர் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அந்த பாட்டி வந்து இருப்பாங்க. அதோட சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட சோறுலாம் ஆக்கி சாப்பாடுலாம் போடுவாங்க. ஆனா சுட சுட சோறு வச்ச உடனே அவர் வந்து ரொம்ப பசியில இருந்தாரு. இருந்த உடனே அந்த சோற வந்து டக்குன்னு எடுக்கும்போது ரொம்ப சுட்டுச்சு சொல்லி லைட்டா கீழ போட்டாரு சோற வந்து. ரொம்ப சுட்டுருச்சு. உடனே அந்த பாட்டி வந்து சொல்றாங்க, "என்னப்பா நீயும் உங்க மன்னர் மாதிரியே அவசர புத்தியாவே இருக்கியே! கொஞ்சம் கூட உனக்கு பொறுமையே இல்லையே!" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த மன்னர் வந்து சொல்லுவாரு, "என்ன என்ன பாட்டி சொல்றீங்க? மன்னர் எங்க பொறுமையா இல்லாம இருக்காரு? நல்லா தானே இருக்காரு. ஏன் அவருக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாரு. சொன்னதுக்கு, "என்னப்பா அவரு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையே இல்லாம செயல்படுவாரு. பாரு, நீ கூட இப்போ வந்து என்ன பண்ண, நான் வந்து உனக்கு சாப்பாடு வச்சேன். அத சாப்பாட்ட வந்து ஓரத்துலருந்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த சூடு கம்மியா இருக்கும். எடுத்து சாப்பிடலாம். நான் வச்ச உடனே நட்ட நடுவுல எடுத்து நீ சாப்பிடுறியா? அப்புறம் எப்படி சூடு பொறுக்கும்? கையிலயும் சூடாயிரும். சாப்பிடவும் முடியாது உடனே. இதுவே உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அதனால எப்பயுமே பொறுமையா எடுத்து சாப்பிட்டேன்னா, நம்ம அதுக்கான வந்து வெற்றி பெறலாம். நீ இப்ப சாப்பிட்டுருப்பல்ல, பொறுமையா சாப்பிட்டேன்னா டக்குனு ஒரு வாய் சாப்பிட்றலாம்ல." அப்படின்னு சொல்லி இந்த கதைய வந்து எக்ஸாம்க்கு வந்து சொல்லுவாங்க. ஜென்திரி வந்து இந்த கதைய தான் அந்த ஒருத்தர் வந்து கேட்க வந்தார்ல, வாழ்க்கையில வந்து எதுவுமே நல்லது நடக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர்கிட்ட வந்து இவரு வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி தான் கதைன்னு சொன்ன உடனே அது வந்து நல்லா புரிஞ்சிரும் அவருக்கு. அதனால இனிமேல் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும், நம்ம வந்து அதுக்கான பொறுமையா செயல்படணும். ஏன் அப்படின்னா, அந்த அரசர் வந்து ஒரு கோட்டைய கைப்பற்றணும் அப்படின்னா, பெரிய பெரிய கோட்டைக்கு போயி கைப்பற்றாரு. அப்படி போனோம்னா நெறைய படை வீரர்கள் வந்து செத்துருவாங்க. அவங்கட்ட வந்து ஆள் பலம் வந்து கம்மியா போய்க்கிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த பெரிய கோட்டைக்கு போறதுக்கு அந்த இடையில வந்து நெறைய சின்ன சின்ன கோட்டைகள் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம வந்து போர் போட்டு அந்த ஒவ்வொரு கோட்டையுமே நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிட்டு, அந்த ஆள் பலத்த கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா, கடைசியில வந்து இந்த பெரிய கோட்டைய வந்து அடைஞ்சிரலாம். ஆனா, அவர் வந்து அப்படி பண்ண மாட்டாரு. ஒரே ஸ்ட்ரெயிட்டா பெரிய கோட்டைக்கு போனா, அவருக்கு தான் லாஸ் ஆகும். அது வந்து அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்துரை வந்து சொல்லுவாரு. இதனால நம்மளுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சின்ன செயல்லேருந்து நம்ம வந்து அந்த எத வெற்றி நோக்கி அடையணுமோ, அதுக்கான ஸ்டெப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம். நம்ம நெனச்சது வந்து கெடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாரு. இதே தான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரமா செய்யாம,
சின்ன சின்ன செயலா செஞ்சாலுமே, அது வந்து கரெக்ட்டா செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா, நம்மளும் வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம்னு இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.